சென்னை புறநகர் பகுதிகளான தாம்பரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். தொடர்ந்து கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மீரானிடம் கேட்கலாம். மீரான், வணக்கம். ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் பிளசன்ட் ஆக்குற மாதிரி அங்கே மழை வர்ற காட்சிகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் சாலைகளில் தண்ணீர் தேங்கி இருக்கிற மாதிரியான ஏதாவது சூழல் இருக்கிறதா? மின் விநியோகத்தில் ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா? என்ன நிலவரம் மீரான்? சென்னை புறநகர் பகுதியிலான தாம்பரம், குரோம்பேட்டை, பலார் உட்பட பல்வேறு பகுதிகளில் இன்று காலை முதல் கடுமையான ஒரு வெயில் மக்களை வாட்டி வதைத்து வந்த நிலையில் சற்று முன்னர் கடுமையாக கனமழையானது தொடர்ந்து இந்த சென்னை புறநகர் பகுதியில் பெய்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக தாம்பரம் பகுதியில் ஒரு கனமழை பெய்திருக்கிறது. அதேபோல குரோம்பேட்டை, சேலையூர் பகுதிகளிலும் கனமழை பெய்திருக்கிறது. இதன் காரணமாக தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் இந்த வாகனங்கள் நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த கனமழை காரணமாக அந்த பகுதியில் ஜிஎஸ்டி சாலை இரு பகுதியிலும் சாலைகளில் பள்ளமான இடங்களில் மழைநீர் தேங்கி இருக்கிறது. இதன் காரணமாக வாகனங்கள் மெதுவாக செல்லும் காட்சிகளை தான் நமக்கு பார்க்க முடிகிறது. தொடர்ந்து கனமழை பெய்து வரும் நேரங்களில் ஒரு மணி நேரம் மழை பெய்தாலே இந்த ஜிஎஸ்டி சாலையில் கடுமையான மழைநீர் தேக்கம் ஏற்பட்டு வருகிறது. இதன் காரணமாக கடுமையான ஒரு வாகன போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டு வருகிறது. இந்த பகுதியில் மழைக்காலம் தொடங்கும் முன்பே இந்த நெடுஞ்சாலைத்துறையினர் இந்த சாலையில் இரு பகுதியில் இருக்கிற மழைநீர் கால்வாய்களை தூர்வாரி இந்த மழை நேரங்களில் அதிக அளவு தண்ணீரானது சாலையில் தேங்காத அளவு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வாகன ஓட்டிகள் கோரிக்கை எடுத்து வருகிறார்கள். இந்த நிலையில் தினமும் பெய்து வரும் மழை காரணமாக அங்கங்கே இருக்கின்ற பள்ளங்களில் மழைநீர் தேங்கி இருப்பதன் காரணமாக குரோம்பேட்டை, பல்லாவரம், தாம்பரம் போன்ற பகுதியில் ஜிஎஸ்டி சாலையில் கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசல் தொடர்ந்து ஏற்பட்டு வருகிறது. இதே போல வேளச்சேரி சாலை, முடிச்சூர் சாலை பகுதிகளிலும் மழைநீர் தேங்கி இருப்பதால் அங்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. தற்போது மழை ஓய்ந்துவிட்ட நிலையில் ஒரு மணி நேரமாக கனமழை பெய்தது. காலையிலிருந்து மக்களை வாட்டி வைத்த வெயிலிலிருந்து அவர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. தொடர்ந்து அந்த சாலையில் இருக்கின்ற மழைநீரை அகற்றும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை தான் வாகன ஓட்டிகள் எழுப்பி வருகிறார்கள். நன்றி மீரான், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.